ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து திங்கக்கிழமை நாளைக்கான நிஃப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் எது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டிக்கு 25,855 நாளைக்கு நிஃப்டியோட மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மேஜர் சப்போர்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக வந்து வீக் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 25,788, செகண்ட் சப்போர்ட்டுன்னும் போது 25,679, தேர்ட் சப்போர்ட்டுன்னும் போது 25,571. இதெல்லாம் வந்து மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தர் ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் இருந்துச்சு. ஓகே, இப்போ மேஜராக கூட ரெசிஸ்டன்ட் எது அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் லைன் கிட்டத்தட்ட 25,964 நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்டாக இருக்கும். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் வெளில பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது ஃபர்தராக மேலே போகுது அப்படின்னா 26,031 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்டாக இருக்கும். செகண்ட் ரெசிஸ்டன்ட் 26,140, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 26,248. இதில் தான் வந்து நம்மளுக்கு வந்து மேஜர் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தர் ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு நிஃப்டியை பொறுத்தவரைக்கு. சரி, ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் ஜோனில் தான் இருக்கும், சைட்வேஸில் தான் இருக்குன்றதை காலையில் நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணால் இந்த 25,964க்கும் 25,855க்கும் இன்பிட்வீனில் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட், அதாவது இந்த நோ ட்ரேடிங் ஏரியாவில் வந்து 15 மினிட் கேண்டில் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து சைட்வேஸில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்போ வந்து இந்த சைட்வேஸான மேஜர் ரெசிஸ்டன்ட்டோட மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதோ ஃபர்தராக வந்து தான் ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி, ஓகே, இப்போ வந்து ப்ரீவியஸ் டேவாக என்ன நடத்திருக்காங்கன்னு பாருங்களேன். மார்க்கெட்டு கரெக்டாக போயிட்டு ஒரு ரெசிஸ்டண்ட்டை எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மார்க்கெட்டை வந்து ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்க. அது என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் வச்சுருக்காங்க. இதே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்னை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அழகாக பிரேக் அவுட் பண்ணி ஒரு நாள் முழுக்க ட்ரேட் பண்ணதை ஒரு 15 நிமிஷம், அதாவது 3 மணிக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரே கேண்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 15 மினிட் கேண்டில் வந்து உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு மூமெண்ட். கிட்டத்தட்ட வந்து எத்தனை பாயிண்ட்னா 25,760க்கும் 25,930க்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் கிட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாசிட்டிவில் கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 மணிக்கு மேலே யாருமே வந்து இவ்வளோ பெரிய மூமெண்ட் எதிர்பார்த்துருக்க மட்டும் லாஸ்ட் டே பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இப்போ நாளைக்கு இதுதான் நம்மளோட பேட்டர்ன்ஸ். அதனால் வந்து நாளைக்கு வந்து இந்த மேஜராக கூட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படிலாம் வந்து ரியாக்ட் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ பேங்க் நிஃப்டியுமே வந்து லாஸ்ட் 3 மணிக்கு தான் அதே மாதிரி தான் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் ஆனிச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நாளைக்கு மேஜராக கூட ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 58,666 மேஜர் ரெசிஸ்டன்ட். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன் 58,849, செகண்ட் ரெசிஸ்டன் 59,147, தேர்ட் ரெசிஸ்டன் 59,444. இதெல்லாம் வந்து ஃபர்தராக பாசிட்டிவ் சைடு போகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ஓகே, இப்போ நெகட்டிவ் சென்டிமெண்ட்னு பார்க்கும்போது மேஜர் சப்போர்ட்டாக பார்க்கும்போது 58,369 மேஜர் சப்போர்ட். இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா ஃபர்தராக ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்னு பார்க்கும்போது 58,184 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, செகண்ட் சப்போர்ட்னும் போது 57,887, தேர்ட் சப்போர்ட்னும் போது 57,589. இதெல்லாம் வந்து ஃபர்தராக ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். இப்போ மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கும் மேஜராக கூட ரெசிஸ்டன்ட்டுக்கும் இன்பிட்வீனில் நோ ட்ரேடிங் ஏரியாவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுதான் சைட்வேஸ் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் ட்ராவல் ஆகுது நாளைக்கு மார்க்கெட் அப்படின்னும் போது இந்த இடத்த அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். ஓகேங்களா? அது தான் ப்ரீமியம் மெல்டிங் அண்ட் கன்சால்டேஷன் ஹைலி வால்டிலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த இடத்த அவாய்ட் பண்ணுறது இன்ட்ராடேவுக்கு வந்து பொருத்தமானது இந்த இடம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பேங்க் நிஃப்டி அவாய்ட் பண்ணுறது இந்த இடத்துல பெஸ்ட்டு. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட்னு பார்க்கும்போது 27,415 மேஜர் சப்போர்ட். நாளைக்கு மேஜர் சப்போர்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக வந்து டவுன் சைட் போகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 27,320 ஃபின் நிஃப்டிக்கு, செகண்ட் சப்போர்ட்டு நம்ம வந்து 27,168 செகண்ட் சப்போர்ட்டு, தேர்ட் சப்போர்ட்டு 27,000 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ மேஜர் ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 27,568 மேஜர் ரெசிஸ்டன்ட். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் எதுன்னு பார்க்கும்போது 27,662 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட், செகண்ட் ரெசிஸ்டன்ட் 27,814, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 27,967. இதெல்லாம் வந்து மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ மார்க்கெட் சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக இருக்க போகுதுன்னும் போது மேஜராக கூட ரெசிஸ்டன்ட்டுக்கும் மேஜராக கூட சப்போர்ட்டுக்கும் இந்த இடைப்பட்டத்தில் வந்து இந்த ட்ராவல் ஆகிற
ஆகிற பட்சத்தில் இல்லை ட்ரேட் ஆகிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியாவாக மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ இந்த இடத்துல அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா ஹைலி வால்டலிட்டி அண்ட் ப்ரீமியம்லாம் வந்து ரொம்பவே வால்டலிட்டியாக இருக்கும். ஓகே, இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நாளைக்கு வந்து ஒர்க் ஆகுன்றது கான்ஃபிடன்ட் லெவல் 100% கேரண்டி லெவல்ஸும் கிடையாது. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய லெவல்ஸ்லாம் வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான். இந்த லெவல்ஸ்லாம் வந்து ஒரு பேப்பர் ட்ரேடுக்கோ நான் வந்து ஒரு கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஒரு பேக் டெஸ்ட்டுக்கோ யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அது தவிர்த்தும் நல்ல ஒரு பாசிட்டிவ் நல்ல ஒரு வைப்பு வருது நம்மளோட லெவல்ஸில் அப்படின்னும் போது ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. நம்ம கோர்சஸ்மே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கோர்சஸ்க்கான டீட்டெயில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜீரோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து அட்வான்ஸ்டு லெவல். இதை தாண்டி பியாண்ட் லெவல் ஆப்ஷன்ஸ் பையிங்கில் கிடையாது. ஸோ அதுக்கான கிளாஸஸ்மே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க பிகினர் லெவலாக இருக்கட்டும், நான் ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லை, நம்ம கம்பைன்டிங் இண்டிகேட்டருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது கம்பைன்டிங் இண்டிகேட்டரோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்மளுக்கு வந்து அழகாக காமிக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணியுமே நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் வேரியஸ் டைம் ஃப்ரேமில் ஓகேங்களா. ஸோ அந்த 5 மினிட்ல பாருங்கள், 5 மினிட்ல உங்களுக்கு அழகாக வந்து பேட்டர்ன்ஸ் வந்து அந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்குன்னு எந்த அளவுக்கு காமிக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து எனக்கு வரைய தெரியல அப்படின்னு நினச்சவங்களுக்கும் இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக பிரேக் அவுட் நடந்திருக்கு கிட்டத்தட்ட 3 மணிக்கு. ஸோ அதையுமே காமிக்குதா. ஸோ ப்ரீவியஸ் டேயில் பாருங்கள் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நல்ல வந்து ஒரு ஃபால் நடந்திருக்கு மறுநாள். ஸோ இது எல்லா நாளுக்குமே பொருந்தும் ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணும் நம்மளுடைய கம்பைன்ட் இண்டிகேட்டர். சரி ஓகே சார், அந்த கம்பைன்ட் இண்டிகேட்டர் எனக்கு வேணும், என்னோட ட்ரேடிங் வியூவிலையுமே ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் செய்யணும். விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலியமாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட ஐடி ஒன்று கிரியேட் ஆகிடும். அதாவது டிமேட் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கனால உங்களுக்கு வந்து ஒரு ஐடி வந்து கிரியேட் ஆகிடும். இந்த ஐடி கிரியேட் ஆனதுக்கப்புறம் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இந்த கோடு, அதாவது இந்த கம்பைன்ட் இண்டிகேட்டரோட கோடு அண்ட் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷனுமே நானே பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்பா.